ஹலோ மக்களே! எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி அட்ரஸ் பண்ண போறோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரைட்? அண்ணா யூனிவர்சிட்டில நடந்த ஒரு பயங்கரமான ஒரு ட்ராஜடிக்கான ஒரு சம்பவம். ஒரு சின்ன குழந்தை லைக் சின்ன பொண்ணு அண்ட் அண்ட் ஷி காட் செக்ஷுவலி அசால்ட்டட் அண்ட் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது? அத கேட்கும்போதே அது ஒரு நியூஸ். பட் அது வந்து யாருக்குமே அந்த மாரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் தட் இன்சிடென்ட். ஸோ நெறைய பேர் அத வந்து அட்ரஸ் பண்றாங்க. நெறைய பேர் இதுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது? ட்ரையிங் ஏதாவது வகையில வந்து இத வந்து நல்ல விதமா வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும். ஓகே. அண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அதேபோல இந்த தப்பு பண்ணவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு தண்டனை கிடைக்கணும். ஸோ அந்த மாரி ஒரு கான்செப்ட்லயும் நெறைய பேர் வந்து தே ஹவ் ஸ்டார்ட்டட் அட்ரஸிங் திஸ் இஷ்யூ அண்ட் நெறைய வீடியோஸ் எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் பேசிட்டாங்க. ஸோ நான் என்ன புதுசா பேச போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. பட் எனக்குன்னு சில விஷயங்கள் அட்ரஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ ஐ தாட் கண்டிப்பா அத வந்து நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ நான் நான் பேச போற இந்த விஷயம் வந்து இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து வீடியோல வந்து நான் கேட்கல. அட்ரஸ் பண்ணி மேபி பேசியிருப்பாங்க. அண்ட் அதனால ஐ தாட் ஓகே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் இது டெரிஃபைங் ஒன். அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, நம்மளால வந்து ஜீர்ணிக்க முடியாத, யோசிக்க முடியாத ஒரு விஷயமா தான் நான் அதை பார்க்குறேன். அண்ட் இந்த இன்சிடென்ட் நடந்துருச்சு அண்ட் எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் ஒரு லீகல் பாயிண்ட்ல பார்க்குறாங்க. அண்ட் அதுல இருக்கிற பிரச்சனைகளை பார்க்குறாங்க. அந்த பொண்ணுக்கு எந்த மாதிரி லீகலா எப்படி ஒரு சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஜென்ரலான ஒரு விஷயத்தை பத்தி தேர் ஒர்க்கிங் ஆன் இட், ரைட்? அது வந்து ஒரு லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு இதுக்கு எப்படிலாம் வந்து அவங்களுக்கு தப்பு பண்ணவங்களுக்கு வந்து ஜுடிஷியலி லாஃபுல்லி எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு சப்போர்ட் ஆகும் அண்ட் அந்த தப்பு பண்ணவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கலாம் வந்து ஆல் தி எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் டாக்கிங் அண்ட் அது ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஆக்டிவிஸ்ட்ஸும் அந்த மாதிரி நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதனால வந்து சொசைட்டி மக்கள் வந்து எவ்வளோ ஒரு கோவத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நம்ம பார்க்குற கண் கூட பார்க்குற ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் அதே மீறி வந்து நிறைய வந்து பொலிட்டிக்கலி வந்து நிறைய இது போயிட்டு இருக்கு, ரைட்? டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள இவங்க பிளேம் பண்றது, இவங்க அவங்கள பிளேம் பண்றது. ஸோ வீணோ ஒரு இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயம் வந்து அது பொலிட்டிக்கலா எப்படி அதை ஆக்குவாங்க, எவ்வளவு நாள் அதை பத்தி பேசுவாங்கங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அது அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா இதுல முக்கியமான விஷயம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது, இந்த பொண்ணுக்கு நடந்தது வந்து இட்ஸ் அன்அக்செப்டபிள். ஓகே, இது வந்து யாருனாலுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆனா நம்ம வந்து ஏன் வந்து யாருமே வந்து இது ஏன் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி யாருமே அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் இது வந்து நம்ம வந்து ஒரு சொசைட்டியாவோ அண்ட் ஒரு இண்டிவிஜுவலாவோ தான் நம்ம இந்த விஷயத்த நான் பார்க்குறேன். ஓகே, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற ஒரு சிட்டிசன் அதான் இந்த விஷயத்த வந்து நான் வந்து பார்க்குறேன். ஸோ இப்போ எந்த ஒரு இன்சிடென்ட் எடுத்துட்டாலும், இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூ எடுத்துட்டாலும் அதுல வந்து ரொம்ப பாதிக்கப்படுறது, ரொம்ப வல்னரபிள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெண் குழந்தைகள் ஜென்ரலா அதுல வந்து ரொம்ப பாதிக்கிறது வந்து பெண் குழந்தைகள், அதுக்கப்புறம் வந்து பெண்கள், அதுக்கப்புறம் வயதானவர்கள், எல்லாமே வந்து ஃபீமேல்ஸ் ரொம்ப வல்னரபிள். அதனால வந்து அவங்க ஈஸியா ஆக்சசபிளா இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம வந்து ஆஸ் அ விமன், ஆஸ் அ கேர்ள்ஸ், குழந்தைங்கள நம்ம ஆஸ் அ மாம்ஸ் எல்லாருமே சொல்றோம், எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அது கேர்ஃபுல்லா வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணணுங்கிறது வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் நம்மளுக்கு வந்து நிறைய வந்து டீச்சர்ஸ் லெசன், ரைட்? ஸோ நம்ம அதே போல இப்போ நடந்துக்கிற இன்சிடென்ட்ல இந்த பொண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷீஸ் க்ரோன் அப், ரைட்? காலேஜ்ல படிக்க வந்திருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் எப்பயுமே. இப்போ நான் இந்த நீயா நானா ஷோ ஒண்ணு பார்த்தேன், ஓகேங்களா? அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற குழந்தைங்க, அது கஷ்டப்பட்டு அது அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாம் ஆர் டேட், அம்மா அப்பா இல்லாம சில பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதி இல்லை, ஆனா நல்லா படிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எமோஷனலா இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து அதுதான் சோர்ஸ். படிக்கணும், படிச்சு அவங்க குடும்பத்தை வந்து மேல கொண்டுட்டு வரணும். அதுதான் வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கீழே வந்து அவங்க சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, பிரதர்ஸ் இருப்பாங்க. அந்த குடும்பத்து இதுலதான் ஃபர்ஸ்ட் பொண்ணா இருக்கும்,
ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருப்பாங்க. இவங்க வந்து தான் அந்த குடும்பத்தை வந்து மேல கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளா எடுத்துட்டு அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு பொண்ணெல்லாம் சொல்லும்போது ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. அதாவது வந்து அவங்க படிக்கும்போது தண்ணி ஒழுகும், கோணிப்பைய போட்டுட்டு நாங்க படுப்போம், படிப்பேன் அப்படி மாதிரிலாம் சொல்லும்போது அது வந்து இட் ஷோஸ் லைக் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அந்த படிப்புங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்குது அப்படிங்கிறது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிவர்சிட்டியில வந்து படிக்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு மேக்சிமம் சொல்றேன் நான். அதுல வந்து கஷ்டப்படுற பசங்களும் ஸ்காலர்ஷிப்ல வந்து படிக்கிற பசங்க எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே நம்ம வந்து ப்ரொஃபைல் பண்ண முடியாது. ஆனா இந்த மாதிரி நல்ல வசதியா இருக்கிற பசங்க வந்து தே ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள போய் ஈஸியா மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த படிச்சு மேல வந்து அந்த குடும்பத்தை காப்பாத்துங்க எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது கிடையாது. அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெருசா ஓகே படிச்சுக்கலாம், என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கடைசியா அந்த இயர் வரும்போது படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட இருக்கிறது. ஃபன், தே ஒன்லி ஜஸ்ட் கோ ஃபார் ஃபன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற பசங்க தான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராப்ல எல்லாம் போய் மாட்டிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா படிக்கணும்னு போற பசங்க, அவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் நல்லா படிச்சு மேல வர பசங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்குள்ள போய் மாட்டிக்கிறது வந்து அது எவ்வளோ பெரிய தண்டனையா இருக்கும். லைஃப் லாங் தே கெட் into trouble, right? ஒரு இதுல ட்ராப் ஆயிட்டாங்க, அதுல இருந்து வெளியே வர முடியாது. அண்ட் ஜஸ்ட் அது ரொம்ப பாதிக்கும் சைக்காலஜிக்கலி. வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஷீல் கெட், அது மறக்கவே முடியாது. அது ஒரு பயங்கரமான ஒரு ட்ராஜடியான விஷயமா இருக்கும் அந்த பொண்ணோட லைஃப்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் போய் நம்ம வந்து நம்மளே போய் வந்து மாட்டிக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் வந்து we have to analyze. ஓகே, நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் திங்கிங் இருக்கணும், செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், ரைட்? நம்மளை வந்து அம்மா அப்பா படிக்க வச்சிருக்காங்க, அனுப்பிச்சிருக்கிறாங்க நம்பிக்கையா. அப்படிங்கும் போது அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்து நம்ம வந்து அதை சரியா செஞ்சுட்டு அது படிக்கணும். என்ஜாய் பண்ணலாம், பட் என்ஜாய்ங்கிறது விட ஒருத்தங்க லவ் பண்றாங்க, ஒருத்தங்க வந்து தே ஃபால் இன் லவ், இந்த மாதிரி வந்து லவ் பண்ணா வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா தே வில் கிஸ் ஆர் வாட் எவர். அது அவங்களோட எப்படி அவங்களோட ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டு போறாங்க, எவ்வளவு டீப்பா இருக்கிறதுங்கிறத பொறுத்து தான் எல்லாமே, ரைட்? ஸோ அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க ஹக்கே பண்றீங்க, கிஸ்ஸே பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேசஸ்ல போய் பண்றது வந்து இட்ஸ் நாட் அக்செப்டபிள். அதுதான் விஷயம், ரைட்? ஸோ அதுதான் வந்து பிரச்சனையே ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு பிரைவேட் பிளேஸ் இருக்கு, நீங்க அங்க சேஃபா இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற விஷயத்துல இருந்தா மட்டும் இதெல்லாம் சாத்தியமா இருக்கலாம். இந்த மாதிரி ட்ராப்ல மாட்டிக்காம இருக்கலாம். ஓகே, பட் அது வந்து அது ஒவ்வொருத்தங்களோட அவ எவ்வளவு டீப்பா இருக்குது அவங்க ரிலேஷன்ஷிப்ங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போய் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாம் ஈடுபடும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்கும். இட்ஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட். இது தேவையில்லாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட லைஃப்ல. பிகாஸ் அவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருந்ததுனால எல்லாருமே அப்படி நம்பிட்டெல்லாம் நம்ம வந்து போயிடக்கூடாது. as a females, as a women's, always சந்தேகப்படுங்க, எல்லாரையும் சந்தேகப்படுங்க, தப்பே கிடையாது. ஓகே, அட் ஒன் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும் ஓகே ஹீஸ் a genuine person அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தா மட்டும் யூ பி லிட்டில் லிபரல். அதுக்காக ஃபுல்லாவே லிபரலா இருக்க வேண்டாம். பி கேர்ஃபுல், ஓகேங்களா? சேஃபா இருக்கிறதுங்கிறது வேற, கேர்ஃபுல்லா இருக்கிறதுங்கிறது வேற. ஓகே, நம்ம அம்மா அப்பா கிட்ட இருக்கும்போது வி ஆல்வேஸ் ஃபீல் சேஃப். அதாவது நம்மளோட அண்ணன் கிட்ட இருக்கும்போதோ இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்ட, அதாவது ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறவங்க கூட இருக்கும்போது வி ஃபீல் சேஃப். கேர்ஃபுல்ங்கிறது இட்ஸ் ஆர் பர்சனல் திங். யூ ஹாவ் டு பி ஆல்வேஸ் கேர்ஃபுல், அவேர் என்ன சொசைட்டில நடக்குது. நம்மளே நார்மலா நடந்து போனா கூட வந்து இடிச்சுட்டு போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதே ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நடந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் விட்டுருப்பாங்களா? எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் ஃபேஸ் எல்லாம் வந்து கலாட்டா பண்ணி இல்ல நீங்களே தைரியமா ஏதாவது முடிவு பண்ணி ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. அன்பார்ச்சுனேட்லி இது ஒரு தனியான இடம் இருந்ததுனால யூ காட் ட்ராப். இதனால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுச்சு உங்களால. ஸோ அதனால வந்து அவங்க நினைச்சது வந்து இந்த மாதிரி சைக்கோஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக நம்ம எல்லா பசங்களையும் நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. நோ, தே ஆர் லாட் ஆஃப் எல்லா மேக்சிமம் பசங்க வந்து தே ஆர் வெரி குட். இந்த மாதிரி சைக்கோஸ் இருக்கிறதுனால தான் வந்து பிரச்சனையே இப்போ. ஸோ அந்த மாதிரி சைக்கோஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது, பட் அட்லீஸ்ட் வி கேன் பி கேர்ஃபுல், அவேர். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம போய் மாட்டிக்க கூடாதுங்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் ஆஸ் ஐ செட், அம்மா அப்பா வந்து அவங்களுக்கு வந்து இருக்கிற ட்ரீம் வந்து படிக்கணும். எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் எவ்ரிபடிஸ் லைஃப். நம்மளுக்கு இன்னைக்கு சொத்து சோகம் இருக்கு, பயங்கர அம்மா அப்பாவோட பணம் இருக்கு, அதெல்லாம் வந்து என்னைக்குமே ஹெல்ப் பண்ணாது.
ஒன்லி our எஜுகேஷன் will help us, ரைட்? நம்மளுக்குன்னு ஒரு எஜுகேஷன் இருந்ததுன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து கூட வரும். அண்ட் தைரியமா நம்ம வந்து ஒரு இண்டிபெண்டா இருக்கலாம். அது வந்து அதுவும் ஃபீமேல்ஸ்க்கு வந்து அது ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு வந்து உடனே நம்ம எல்லாரும் சொல்லுவோம், இதுக்காக நம்ம வெளியே போய் படிக்காம இருக்க முடியுமா, பொண்ணுங்க போகாம இருக்க முடியுமா வெளியே, அதெல்லாம் வந்து இது இப்படி எல்லாம் வந்து பண்ணுனா எப்படி பொம்பளை பசங்களை வெளியே அனுப்புவாங்க படிக்கிறதுக்கு, இதெல்லாம் கேள்விகள்லாம் நிறைய கேட்பாங்க. எஸ், சென்சிபிளான கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. அந்த கொடுத்துருக்கிற ஃப்ரீடம், நம்மளுக்கு இருக்கிற ஃப்ரீடம் நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணுங்கிறதா விஷயம். இப்படி ஸ்பாயில் பண்ணிக்கிறது கிடையாது. ஓகே, வீட்ல இருந்து அனுப்புறாங்க, படிக்க வைக்க அனுப்புறாங்க, செலவு பண்றாங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு அது ஒரு எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிற ஒரே ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் அவங்க செலவு. அவங்க அம்மா அப்பா வந்து வசதியானவங்களா இருந்தாலும் அவங்களும் கஷ்டப்பட்டு தானே ஏர்ன் பண்ணுவாங்க, ரைட்? அவங்க டேட் வந்து சஃபர் ஆவாரு அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு, வாடவர், ரைட்? அப்படிங்கும்போது நம்ம வந்து அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து படிக்கணும். நம்மளோட முக்கியமான ஒர்க் என்ன, படிக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அவ்வளவுதான் விஷயம். இது வந்து யாருமே வந்து அப்படியே படிப்பு நல்லா இருக்கணும்னு யாரும் சொல்லலை. ஓகே, என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரும் ஒன்று இருக்கும், பர்சனலா உங்களுக்கு பிடிக்கும் யாரையாவது, இதெல்லாம் நடக்கு எல்லா லைஃப்லயும் எல்லாம் கடந்து வந்த விஷயமா தான் இருக்கும் இந்த லவ் பண்றது என்ன. ஆனா பட் இந்த மாதிரி ட்ராப்ல எல்லாம் போய் மாட்டிக்க கூடாது விஷயம், அவ்வளவுதான். இந்த மாதிரி ட்ராஜடிக்கான விஷயம்லாம் லைஃப்ல நடக்கக்கூடாது. அதுக்கு நம்ம வந்து ரீசனா இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நீங்க ஒரு விஷயம் நீங்க போனதுனாலதான் வந்து இதெல்லாம் நடந்திருக்கு. ஆக்சுவலா வந்து ஃபேக்ட் பாத்தீங்கன்னா, பட் அது யாருமே அட்ரஸ் பண்ணல. எல்லாரும் வந்து போகக்கூடாதா, வரக்கூடாதா, பொண்ணுங்களை போனா இப்படிதான் பண்ணுவீங்களா அப்படின்னு எல்லாருமே அதை பண்றது இல்லையே, எல்லா இடத்துலயுமே பண்றது இல்லையே, ரைட்? நடக்குது எல்லா இடத்துலயும் வந்து காமன் பிளேசஸ்லயும் வந்து பண்றவங்க இந்த மாதிரி சீப் பிஹேவியர் இருக்கிறவங்க பண்ணதான் செய்வாங்க. பட் இந்த அளவுக்கு வந்து இன்டென்ஸா இருக்காது. இடிச்சிட்டு போவாங்க, லைக் என்ன சொல்றது, கை வைப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் அதுவே ரொம்ப பண்ணக்கூடாத ஒரு விஷயம் தான். பட் அது பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அது ஒரு ஆக்சிடென்டா நடக்கும் நம்மளுக்கு, நம்ம எதிர்பார்க்காத விதமா நடக்கும். வி நெவர் பிளான் எனிதிங் லைக் தட். ஏன்னா அந்த மாதிரி இடத்துல நம்ம போய் மாட்டிக்கல. இட் ஹேப்பன். ஒருத்தன் வராம பண்றான்னா ஒருவேளை நம்ம தைரியமான பொண்ணு வந்து எடுத்து அடிச்சிருவோம், அப்படி இல்லைன்னா சத்தம் போட்டு கூச்சல் அடிப்போம், அங்க இருக்கிறவங்க வந்து ஏதாவது சேவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. பட் இந்த மாதிரி பிரைவேட்டான இடத்துல போய் மாட்டிக்கும் போதுதான் வந்து நம்மள ஹெல்ப்லெஸ் ஆயிடும். ஸோ இதெல்லாம் வந்து யோசிச்சு இனிமேல் எல்லா பெண்களுமே சொல்றோம், லைக் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அவாய்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்ததுன்னா, சே நோ. ஓகே, அவாய்ட் பண்ணுங்க. இஃப் யூ ஃபீல் இட்ஸ் நாட் குட், டோன்ட் டு திங்க் பிஃபோர் யூ டூ எனிதிங். ஓகே, அது ரொம்ப முக்கியம் வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறத 10 தடவை 100 தடவை யோசிச்சுட்டு பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்க கேம்பஸ்குள்ளேயே நடந்திருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஓகே, அண்ட் இவ்வளோ பேர் படிக்கிற காலேஜ்ல விடுங்க, அது வந்து என்ன சொல்றது, நிறைய பேர் படிப்பாங்க, நிறைய குழந்தைங்க இருக்கும், அவங்க வந்து எல்லாரையும் மானிட்டர் பண்ண முடியாது. அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் எல்லாமே இருக்கும். ஒன்லி அவங்க கிளாஸ் டீச்சர்ஸ் மட்டும்தான் அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரியும். அண்ட் ரொம்ப மானிட்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆனா ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இட் ஹாஸ் டு பி வெரி ஸ்ட்ரிக்ட். எனக்கு தெரிஞ்சு நாங்க படிக்கிற காலத்துலலாம் வந்து யூஜியும் சரி பிஜியும் சரி, அப்பா செம்ம ஸ்ட்ரிக்டா இருக்கும். அவங்கள மீறி ஒண்ணுமே நடக்காது. அப்படிங்கும்போது எப்படி வந்து ஹாஸ்டல் பசங்களை வந்து அம்மா அப்பா வந்து அவங்கள நம்பிதான் அனுப்புறாங்க, ரைட்? அப்படிங்கும்போது தி காலேஜ் மேனேஜ்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த குழந்தைங்களை வந்து பத்திரமா பாத்துக்கிறது. ஐ டோன்ட் நோ இதுல வந்து எப்படி இவங்க கேர்லெஸ்ஸா இருப்பாங்கன்னு தெரியல. இவ்வளோ டைமுக்கு அப்புறம் எப்படி இந்த பசங்களாம் வெளியே சுத்துறாங்கன்னு தெரியல. ஒரு டைம் லிமிட் வச்சுக்கணும். ஒரு 8:30 மணிக்கு மேல நீங்க இருக்கக்கூடாது. ஆஃப்டர் எவ்ரிபடி ஷுட் பி இந்த ரூம் சொல்லணும். வந்து எல்லா ஹாஸ்டல் ரூம்லயும் வந்து செக் பண்ணணும். அதெல்லாம் எங்களுக்கு நடக்கும். ஓகே, எவ்ரி டே வந்து செக்கிங் வருவாங்க. வி ஹாவ் டு பி இன் த ரூம். அப்படி எங்காவது போறோம்னா வி ஹாவ் டு ஆஸ்க் ஃபார் அ ஸ்பெஷல் பெர்மிஷன். அந்த பெர்மிஷன் லெட்டரோட தான் நம்ம வெளியவே போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இதெல்லாம் இங்கே நடக்குதா? இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல தே ஹாவ் டு பி கேர்ஃபுல். கண்டிப்பா கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதிரி ரொம்ப லத்தார்ஜிக்கா இருந்திருக்காங்க இந்த விஷயத்துல. அண்ட் அந்த என்விரான்மெண்ட்டுமே வந்து நிறைய ஆக்சசிபிலிட்டி இருந்திருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா they'll make a lot of money, ரைட்? அப்படிங்கும்போது ஒரு செக்யூரிட்டிக்காகவோ ஒரு ஃபென்சிங் கூடவோ போட மாட்டாங்க. சுத்தி அந்த எவ்வளவு பெருசா வேணா இருக்கட்டும். பட் இது வந்து குழந்தைங்களோட சேஃப்டி சம்பந்தமான விஷயம், ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டி சம்பந்தமான விஷயம். அப்படிங்கும்போது they have a lot of entrances. அப்படிங்கும்போது கண்டிப்பா செக்யூரிட்டி வந்து they have to make it tight. எல்லாருமே உள்ள வந்துட்டு போறாங்கிறது வந்து இட்ஸ் நாட் அக்செப்டபிள்.
அது வந்து என்ன சொல்றது, அண்ட் இந்த சில டைமுக்கு அப்புறம் எந்த ஒரு பொண்ணும் வெளியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும், ஸ்ட்ரிக்டா ரூல் இருந்திருக்கணும். அதாவது ஹாஸ்டல் கிட்ஸ்க்கு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய வந்து அங்க மிஸ் ஆனதுனால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே தான் வி ஹாவ் டு பிளேம். எல்லாத்தையுமே தான் நம்ம பிளேம் பண்ண வேண்டியது இந்த இன்ஸ்டன்ட்ல. ஓகே, அந்த குழந்தையும் சரி, இல்லைன்னா இன்ஸ்டிடியூஷனும் சரி, அந்த அந்த உள்ள வந்த அந்த ஆளும் சரி, ரைட், அந்த பர்சன் எல்லாருமே, அந்த கூட போன அந்த பையன், லைக் இஸ் ஒன் ஆஃப் த வாட் யூ கால் ஒன் ஆஃப் தி டம்மஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டுன்னு நான் சொல்லுவேன். அட்லீஸ்ட் வெளியே போய் கத்தி கூச்சல் போட்டாவது வந்து வந்து ஏதோ பண்ண போயிட்டாங்க. பட் அட்லீஸ்ட் அப்ப அந்த பொண்ணோட வந்து நிலைமையாவது நினைச்சு பார்த்துட்டு ஓகே வி ஹேவ் டு ஹெல்ப், நம்மளால முடியல, நம்ம அட்லீஸ்ட் ஹெல்ப் பண்ணணும். அங்கேக்காவது அந்த டைம்ல ஒரு இம்மீடியட்டான ஒரு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் காப்பாற்ற ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். பட் அவர் வந்து he was considered only about his safety. ஓகே, அவங்க பேர் கெட்டிடக்கூடாது, தன்னோட பேர் கெட்டிடக்கூடாதுங்கிற விஷயத்துலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டு இந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ல வந்து she got into trap. ஸோ இப்படிதான் இருக்கும். ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் எனிபடி. ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, அப்படியே அப்ரப்ட்லி ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. வெயிட் ஃபார் சம் டைம். அது உங்களுக்கு தெரியும், அப்போதான் வந்து we can trust somebody. ஓகே, நம்ம போகலாம், நம்பி போகலாம் அப்படின்னா கூட மேக் ஷூர் யூ கைஸ் வெரி கேர்ஃபுல். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ல யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னா நம்ம வந்து கொஞ்சம் செல்ஃப் கேர், செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து முடிவு பண்ணி எதுனாலும் வந்து we have to go ahead and do it. Okay, so we really very sorry for the kid. அதாவது என்ன சொல்றது, நடந்ததுக்கு வந்து எல்லாருமே வந்து வருத்தப்படுறோம். she's like our kid, right? நம்மளுக்கு ஒரு 16-17 வயசுல ஒரு குழந்தை இருந்து இந்த மாதிரி சஃபர் ஆச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும், மனசுல ரொம்ப வலிக்கும். அண்ட் அது வந்து ரொம்ப இட்ஸ் அது பிசிக்கல் அசால்ட்டுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி திங் டு அக்செப்டபிள். இந்த பொண்ணு பொறுத்த வரைக்கும் வாட் எவர் ஹேப்பன் ஃபார் ஹர் அப்படிங்கிறது வந்து வி ஃபீல் ரியலி வெரி வெரி சாரி அண்ட் வெரி சேட் அண்ட் வெரி எமோஷனல். இந்த குழந்தைக்கு நடந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருமே இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது வந்து நான் வந்து பர்சனலா வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். எஸ்பெஷலி கேர்ள், கிட்ஸ், சைல்ட், விமன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எந்த ஒரு அக்வைண்டன்சஸ் கிட்டயும் பேசாதீங்க, ஸ்ட்ரேஞ்சர் பீப்புள் கிட்ட பேசாதீங்க. அண்ட் டோன்ட் கம்யூனிகேட் வித் தெம். உங்க பர்சனல் நம்பர்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க, பர்சனலா எதுவும் ஷேர் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. யாராவது கைட் பண்ணாங்கன்னா அதெல்லாம் அதையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அக்செப்டன்ஸ்குள்ள கொண்டு வந்துட்டு யூ கைஸ் அது மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க அண்ட் டோன்ட் ட்ரை டு கெட் இன்டு ட்ராப். ஓகே, ஸோ கேர்ஃபுல்லா இருங்க லேடிஸ், விமென்ஸ், கிட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாரும். அண்ட் எது நடந்தாலும் பிரேவா ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே, ஸோ அட்லீஸ்ட் யூ கீப் சம் கைண்ட் ஆஃப் சேஃப்டி மெஷர்ஸ் வித் யூ. அதாவது பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கோங்க, மிளகா பொடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியா நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருந்தோம்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் நம்மளை வந்து காப்பாத்திக்கலாம். கண்டிப்பா தப்பு கிடையாது. யூ கேன் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் சேஃப்டி ஸ்டஃப் இன் யோர் ஹேண்ட் பேக்ல எப்பயுமே வந்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகே, தனியா நீங்க எங்காவது போறீங்கன்னா ஹாவ் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ தட் பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கோங்க, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மிளகா பொடி வச்சுக்கோங்க, சில்லி பவுடர், அது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்மளை வந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ரைட், ஸோ அங்க வந்து ஒரு ஆபத்து இருக்கு, அங்க ஒரு பயங்கரமான ஒரு டேஞ்சரஸான விஷயம், ஒரு சிங்கமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு இருக்கு போகாதீங்கன்னா நம்ம போகக்கூடாது. அதுதான் வந்து சென்சிபிளான விஷயம், சென்சிபிளா யோசிக்கிற விஷயம், ஸ்மார்ட்டா யோசிக்கிற. அங்க போனா சிங்கம் கடிக்குதோ இல்லையோ, சிங்கம் இருக்கு, அது வந்து இட் வில் அட்டாக் அப்படிங்கிற விஷயமா தான் நம்ம அதை பார்க்கணும், டேஞ்சருங்கிற விஷயமா தான் நம்ம பார்க்கணும். அதே போலதான் வந்து இந்த மாதிரி நிறைய சொசைட்டில நிறைய பேர் இருப்பாங்க. ஈக்குவலி ஒரு நல்லவங்களும் இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு சைக்கோஸும் இருப்பாங்க. ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அதுக்கான ஒரு ப்ரிப்ரேஷனோட இருங்க. அண்ட் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்க வந்து தனியா போகாதீங்க. அண்ட் டோன்ட் எவர் ட்ரை டு ஓகே அட்டன் கூட பண்ணாதீங்க. அந்த மாதிரி எல்லாம் யோசிக்காதீங்க. இஃப் யூ ஃபீல் தட் பிளேஸ் இஸ் நாட் சேஃப், டோன்ட் கோ. அதுதான் விஷயம், ஸ்மார்ட்டஸ்டான விஷயமா நான் பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி ட்ராஜடிக்கான ஒரு இன்சிடென்ட்லேருந்து நீங்கள் சீக்கிரம் வெளியே வந்து அண்ட் யூ ஹேவ் டு கெட் பேக் டு யுவர் நார்மல் லைஃப் அப்படிங்கிற வந்து வி வில் ப்ரே ஃபார் யூ. தேங்க்யூ.